நான் ஒரு 50 லட்சம் ரூபா முதல்ல ஆகட்டுங்க. என்னம்மா 50 லட்சம் ரூபா முதல்ல ஆகட்டுங்கம்மா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்ட் மாடு தான் எடுக்கு. எல்லாமே 25-30 லிட்டர் குறையாத எடுத்துருக்கு நம்ம மாடு. 25-30 எல்லாம் ஃபார்ம் டைப்பு. நீங்கள் எப்போ மாடு எடுக்கிறதா இருந்தாலும் மார்க்கெட் வந்து பாருங்கள். மார்க்கெட்டில் நல்ல மாடாங்க செலெக்ஷன் அதிகமாக கிடைக்கணும். வீடுங்களை விட மார்க்கெட் வந்து விலை கம்மி. வீடுகளில் 5 மாடு 10 மாட்டில் போய் ஒரு மாடு எடுக்கிறத ஒரு 500 மாடு 1000 மாட்டில் பார்த்து நல்லா செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாங்கண்ணா. நல்ல நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ஐக்கியமான மாடு. சூப்பர் சூப்பர். மாடு பாருங்க, அந்த தரம் பாருங்க. அண்ணனுக்கு தான் எடுத்துருக்கு மாடு. இந்த மாடு அண்ணன் தான் எடுத்துங்களா? அண்ணனை தான் எடுத்திருக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 25 லிட்டர் குறையாதுங்க. 25 லிட்டர் குறையாது கண்டிப்பா. எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே மாடு குவாலிட்டியான மாடு தான் எடுத்து கொடுப்போம். குவாலிட்டி இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். இந்த வாரம் எடுத்து ஆகணுங்கிறது கிடையாது. ஆமாண்ணா, மார்க்கெட்லேயே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா இது ரெண்டும். ஒரு மாடு 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குண்ணா. நம்ம வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. நேற்று வந்து நம்முடைய திருநாள் இல்லைங்களா, கருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து வீட்டில இருந்து கொண்டாடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து சந்தைக்கு கூட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, நேற்று ஈவினிங் தான் வந்தாங்கண்ணா. எல்லாம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் பிக்கப் பண்ண எல்லாரும். சரிண்ணா சரிண்ணா. இன்னைக்கு எப்படி போச்சுண்ணா? கஸ்டமர் வந்தாங்களா? மாடை எடுக்க முடியல? எல்லாமே எடுத்துருக்கு பாருங்கண்ணா. நல்லா கஸ்டமர் வந்திருக்காங்க. தமிழ்நாடு அதிகமாக எடுத்துருக்கு மாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்ட் மாடு தான் எடுக்கு. எல்லாமே 25-30 லிட்டர் குறையாத எடுத்துருக்கு நம்ம மாடு. 25-30 எல்லாம் ஃபார்ம் டைப்பு. நீங்கள் எப்போ மாடு எடுக்கிறதா இருந்தாலும் மார்க்கெட் வந்து பாருங்க. மார்க்கெட்டில் நல்ல மாடாங்க செலெக்ஷன் அதிகமாக கிடைக்கணும். ஆமாங்க, வீடுங்களை விட மார்க்கெட் வந்து விலை கம்மி. வீடு தான் மார்க்கெட்டோட விலை, மார்க்கெட் தான் விலை கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு அதிகமாக இருக்கும், செலெக்ஷன் பண்ணி எடுக்க முடியும். வீடுகளில் 5 மாடு 10 மாட்டில் போய் ஒரு மாடு எடுக்கிறத ஒரு 500 மாடு 1000 மாட்டில் பார்த்து நல்லா செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாங்கண்ணா. சரிங்க, விலை கம்மின்னு சொல்கிறீங்க. இங்கே சந்தையில் வந்து என்ன காரணத்தால் விலை கம்மின்னு சொல்கிறீங்க? வாங்குறதுக்கு இன்னைக்கு ஆள் குறவுங்கண்ணா, கம்மி வந்திருக்காங்க இன்னைக்கு. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வாங்குறதுக்கு வரதை பொறுத்து ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுங்கண்ணா. ஸோ நிறைய கஸ்டமர் வந்து வாங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆமாம் இருக்குன்னா, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். சரிங்க, இன்னைக்கு மொத்தம் எத்தனை உருப்படி எடுத்துருக்கீங்க? நீங்களா ஒரு 30 மாடு எடுத்துருக்கேண்ணா. 30 மாடு எடுத்துருக்கு. ஐயா எந்த ஊருங்க? குவாலிட்டி பாருங்க. ஐயா என்ன ஊருங்க? அண்ணா இவர் ராஜபாளையங்கண்ணா. ராஜபாளையம். ஆமாங்க. ராஜபாளையம்னா அந்த மதுரை பக்கம். மதுரையிலேருந்து 100 கிலோமீட்டர். மதுரையிலேருந்து 100 கிலோமீட்டர். இன்னைக்கு நம்ம மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க ஐயா? 4 மாடு எடுத்துருக்கு. நல்லா எடுத்து கொடுக்குறாரு. நல்லா எடுத்து. மாடெல்லாம் எவ்வளோ கறவைக்கு வர மாதிரி இருக்குங்க? மாடு 20 to 25 அந்த ரேஞ்ச். 20 to 25 கறக்குங்க. ஏற்கனவே நம்ம வீட்டு மாடு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், அதான் 7-8 மாடு. 7-8 மாடு இருக்கு. என்ன ப்ரீடிங் எல்லாம் இந்த மாதிரி ப்ரீடிங்களா இல்லை தனி? அது வந்து நம்ம சர்ச்சில் டைப்ல, அது வேற டைப். அது அவங்க எவ்வளோ கறவைக்கு வந்துட்டு இருக்காங்க? அது ஒரு 10க்குள்ள வரும். 10க்குள்ள வருவாங்க. சரி, இப்போ இங்கே எடுத்ததுங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 கிட்ட கிடைக்கும். அது அண்ணன் பார்த்து நமக்காண்டி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அண்ணன் ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அப்பைக்கப்ப அண்ணன் டைப்ல இருக்கேன். சரி, மட்டும் வாங்கினேன், கொஞ்சம் பார்த்து சௌரியமா எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால அண்ணனை வந்து மீட் பண்ணேன். சரிங்க. நல்ல நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ஐக்கியமான மாடு தான் எடுத்து. சூப்பர் சூப்பர். மாடு பாருங்க, அந்த தரம் பாருங்க. அண்ணனுக்கு தான் எடுத்துருக்கு மாடு. இந்த மாடு அண்ணன் தான் எடுத்துங்களா? அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 25 லிட்டர் குறையாதுங்க. 25 லிட்டர் குறையாது கண்டிப்பா. சரிங்க, பாருங்க வந்து பாருங்க. அண்ணன் எடுத்து கொடுத்த திருப்திங்களா உங்களுக்கு? சரி சரிங்க. புதுசாக எடுக்கிற மாடு எடுக்கலாமா? எப்படி எல்லாம் எடுத்து கொடுத்த உடனே 2 மாடுமே 2 பொட்டக்கன்னு போட்டிருக்கு. ஓ சூப்பர். எடுத்த உடனே 2 கிடையாது. 2 பொட்டக்கன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த மாடு பொட்டக்கன்னு போட்டிருக்கு. இப்போ இன்னும் 2 மாசம் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போடுறோம். பாருங்கண்ணா, இந்த மாதிரிலாம் பாருங்கண்ணா. சரிங்க, ஓகே, நன்றிங்கண்ணே. இந்த மாதிரிலாம் பாருங்க. இதான் தலையீத்து மாடு தான். தலையீத்து முதல்ல இருக்க மாடு பார்த்துலாங்க, தெளிவாக பார்த்துலாம். நல்லா நீட்டு போக்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாடு பாருங்க. ஆனால் இவங்களுக்கு எத்தனை பல்லு? 6 பல்லு. 2வது ஈத்து மாடுங்கண்ணா. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத பாருங்க. நம்ம வந்து எப்பவுமே மாடு குவாலிட்டியான மாடு தான் எடுத்து கொடுப்போம். குவாலிட்டி இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். இந்த வாரம் எடுத்து ஆகணுங்கிறது கிடையாது.
கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்குண்ணா இப்போ தான் போட்டிருக்கு. சந்தையில் தான் போட்டிருக்கு, வாங்கின உடனே தான் போட்டிருக்கு. ஆமாங்க. பாருங்க குவாலிட்டி என்னங்கிறது பாருங்க, நல்ல தரமான மாடுங்கண்ணா. ஆ பொட்டை கண்ணு போட்டிருக்கு. மடிக்குச்சம் இல்லாத மாடு, காம்பு இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு இடைவெளி பாருங்கண்ணா. ம் ம் சரிங்கண்ணா சரிங்க. நல்ல தரமான மாடு தான் எடுத்துருக்கு பாருங்கண்ணா. ம் ரெண்டே பல்லு, தலையத்து 2 பல்லு. ஆமாம் 6 பல், 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இதுவும் பாருங்க ரெண்டே பல் தான், கண்ணு போட்டிருக்குண்ணா. ம் ம் இது 2 கண்ணு போட்டு 2வது ஈத்து மாடு. சரிங்கண்ணா. இது 6 பல், 2வது ஈத்து மாடுங்க. இது 2வது ஈத்து 6 பல். இது ரெண்டே பல்லுங்கண்ணா தலையீத்து மாடு. இது 2 பல் தலையீத்து மாடு. இது 4 பல் 2வது ஈத்து மாடுங்க. சரிங்கண்ணா. இது பாரு ரெண்டே பல்லு. இது 6 பல்லு. இது 2 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது 2 பல்லு. இது 2 தலையீத்து மாடுங்கண்ணா. இது 2வது ஈத்து. இது 2வது ஈத்து மாடுங்கண்ணா. இது 3மே பாருங்க தலையீத்து மாடு. 2 தலையீத்து மாடு, 1 2வது ஈத்து மாடு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மாடு எப்படி குவாலிட்டிங்கிறது நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு தரமாக தான் எடுத்து கொடுப்போம். மாட்டில் எந்த பர்சன்ட் 1% கூட குவாலிட்டியில் குறையாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ 2 மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, டக்குன்னு சொல்றீங்கண்ணா. ஆனால் இது ரெண்டும் பாருங்கண்ணா, 1 தலையீத்து, 1 2வது ஈத்துங்கண்ணா. 4 பல்லு 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. 4 பல்லு 1, 6 பல்லு 1 இருக்காங்க. ஆமாண்ணா, மார்க்கெட்லேயே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா இது ரெண்டும். ஒரு மாடு 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. 20 லிட்டர் குறையாம கறப்போம். இந்த மாடுலாம் வந்து ஒரு 25 லிட்டருக்கு மேலே வருங்கண்ணா. அண்ணாண்டு இருக்கிற மாடு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா பாருங்க. சரிங்கண்ணா சரிங்க. இப்போ கையில் வந்து 5 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க, இவங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணா? அண்ணா இது 5மே வந்து நாகர்கோவில் தாண்டி போகிறாங்கண்ணா. நாகர்கோவில் தாண்டி போகிறாங்க. ஆமாங்க. சரிங்க. எத்தனை சென மாடு, எத்தனை கண்ணு மாடுங்கண்ணா இதில்? இதில் 4 மாடு சென மாடு, 1 மாடு கண்ணு மாடுங்கண்ணா. 4 தலையீத்து மாடு சென மாடு. சரிங்கண்ணா. ஒரு 2வது ஈத்து மாடு கண்ணு மாடுங்கண்ணா. சரிங்க. ஆமாங்க. கண்ணு மாடு என்ன கண்ணு போட்டிருக்காங்க? ஆனால் கண்ணு போட்ட கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. கிட்ட கண்ணு போட்டிருக்காங்க. ஆமாங்க. சந்தையில் தான் போட்டாங்களா இல்லை? இல்லைங்க, இது 2 நாளாவது கண்ணு போட்டு. கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. சரி. 5 பேர் சேர்ந்து எவ்வளோ கரையாவுக்கு வருவாங்கண்ணே? 100 லிட்டருக்கு மேலே தான் வரணும். கீழே 100 லிட்டருக்கு மேலே தான் வருவாங்க. ஆமாண்ணா. ஆஹா.